ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆட்சி காப்பாற்றப்பட்டது நீங்க பேசுறதாவும் அதற்கு பல விமர்சனங்கள், அது ஒரு விளக்கம். ஏங்க நான் ஆட்சி பொறுப்பேறும் போது உங்க ஊடகம் கூட தானே பேசுனீங்க, எல்லாரும் சேர்ந்து தானே என்னைய எவ்வளவோ பண்ணீங்க. ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே பண்ணலையே. 3 மாசத்துல 4 மாசத்துல 6 மாசத்துல ஆட்சி இழந்துருவார் அப்படின்னு எல்லா எதிர்கட்சியும் சொல்லும் போது இந்த ஊடகமும் அதுதானே பிரதிபலிச்சு. ஒரு ஆள் ஒரு விவசாயி வந்திருக்காரு, பரவாயில்ல நல்ல ஆட்சி புரிவார்னு ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணீங்களா? இல்லையே. எங்களுடைய திறமை, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, மோத்தரெல்லாம் கொடுத்தாங்க. மத்திய அரசு கேட்கின்ற திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, கேட்கின்ற நிதியை கொடுத்தாங்க. யாரெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணார்களோ அவர்களெல்லாம் எதிரிகளாம் மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றோம். அதனாலதான் சொன்னேன், 4 ஆண்டு காலமாக சிறப்பான ஆட்சி நடப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு வழிகளை உதவி செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்து. சார், இதுக்கு வந்து ஏற்கனவே சார் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த 11 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சதுனால தான் இந்த உங்க ஆட்சியை நீடிச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. யாரு? அப்புறம் 18 பேரை கூட்டிட்டு போனாரு, அதை பத்தி கேட்கலையே. அதையும் கேட்கணும்ல, ஒருதலை பட்சம் நீ கேட்கக்கூடாது. இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை இந்த பிள்ளை பிடிக்கிற கூட்டம் மாதிரி 18 பேரை அவருடைய வீக்னஸை பயன்படுத்தி நீங்க அழைச்சிக்கிட்டு போய் எங்க ஆட்சியை கமுக்கு நினைச்சீங்களா? அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவதுங்க, அரசியல் என்பது அவ்வப்போது ஏற்படுகிற சூழ்நிலை கேட்டதாக எல்லா கட்சியும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க? எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க காங்கிரஸ். அதோட மிசா சட்டத்தில் நாங்கெல்லாம் கைது செய்யப்பட்டோம். அதெல்லாம் யாருடைய காலம்? காங்கிரஸ். அப்பொழுது கடுமையாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது மாநிலத்தில் ஆட்சி செய்த திமுக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவரோட குடிசையில். இரண்டாவது, இன்றைக்கு அவள் கூட்டணி காங்கிரசும் திமுக கூட்டணி பிரச்சனை வருகின்ற பொழுது ரெய்டு விட்டாங்க. அறிவாலயத்தில் மேல ரெய்டு நடந்துட்டு இருக்கு, சிபிஐ இடி ரெய்டு நடந்தது. கீழே மிரட்டி அவருடைய ஒப்பந்தத்தில், கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினாங்க. நாங்களாம் அப்படி இல்லைங்க, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா கட்சிகளும் கூட்டணி. அது இன்றைக்கு இல்லை, எல்லா இந்தியா முழுவதும் அப்படித்தான் இருக்கு, தமிழ்நாடு மட்டும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அது எல்லா கட்சிக்கும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் திமுக அஞ்சல் இருக்குது, அண்ணா திமுக அஞ்சல். அதாங்க நான் சொல்லிட்டேனே, நாங்கள் கொடுத்துருக்கிறோம், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கொடுக்கிற நிலையில் மத்திய அரசாங்கம் அதை பரிசீலிப்பு தான் சொல்லிக்கிறேன். சார் இப்போதான் எடுத்தாச்சுல்ல, அது தலைமை முடியும். அதெல்லாம் உள்கட்சி வேறு, அதில் பகிரங்கமாக பேச முடியும். இதெல்லாம் உட்கட்சியில பேச வேண்டியதெல்லாம் இது மாதிரி பகிரங்கமா பேசலாம் முடியும். தெளிவா சொல்லியாச்சு, அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார். மீண்டும் மீண்டும் இதே கேள்வி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அரைச்சமாவே அரைக்க கூடாது என்று இப்பதான் நான் சொன்னேன். சொல்லி நாங்க தெளிவா சொல்லி சார், நாங்க தான் நீங்க சந்திக்கிறது இதுதான் பேசணும். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களா ஒரு கற்பனை கேட்கறீங்க, யாரோ சொல்லி கொடுக்கறது வந்து இங்க வந்து பேசுறீங்க. இது வேண்டாம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். அண்ணா திமுகவுக்கு நான் இருக்கேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர் சொல்லுவதுதான் இறுதி, நான் சொல்லுவதுதான் இறுதி. போதுமா? இன்னும் இதுக்கு மேல விளக்க வேணுமா? அவரை கேளுங்க, அவரை கேட்க வேண்டிய கேள்வி என்னை கேட்ட எனக்கு என்ன? எனக்கு என்னை கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க, அவரை கேள்வி கேட்கறது அவரை கேளுங்க. அனைத்து ஊடகங்களுக்கும் 10 நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.